பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 10 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் யாருக்கும் நடக்குன்னா ஆர்சிபிக்கும் எங்கே நடக்குன்னா பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தான் வந்து நடக்குது. இதில் வந்து பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மேக்ஸிமம் பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இப்போ வந்து இந்த பிச்சு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் ஆகுது. நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்டும் எடுக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ட் கிரவுண்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரைக் பண்ணாலே பவுண்டரிக்கு போகும். ஸோ ஃபீல்டர்ஸால் பிடிக்கவும் முடியாது. ஸோ நல்ல கொஞ்சம் பவர் ஹிட்டரும் சரி, லைட்டாக கரெக்டாக பேட்டை ஸ்ட்ரோக் பண்ணி அந்த இது பண்ணுறவங்க வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு லிமிட் லைட்டாக தாண்டினாலுமே ஸ்கோரை வந்து ஈஸியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 156 மேட்சஸ் பிளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணது 69ம், செகண்ட் வின் பண்ணது 85 பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டை 2 மேட்ச் ஆயிருக்கு. அது போக 150க்கு கீழேயே 48 டைம்ஸும், 150 to 169 35 டைம்ஸும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 170 to 189 வந்து 31 டைம்ஸும், 190க்கு வந்து 42 பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 160 to 170 வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து வந்துடும். அதே மாதிரி ஹை ஸ்கோர் வந்து 263 for 5 வந்திருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆர்சிபி வந்து இந்த கிரவுண்டில் மட்டும் இல்லாமல் இவங்க கூட சேஸ் பண்ணதில் வந்து தான் நிறைய வின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்டு டிஃபெண்ட் பண்ணதில் வந்து நிறைய தோத்து தான் போயிருக்கிறாங்க. ஆனால் கேகேஆர் வந்து 2 இதுலேயுமே வந்து காமனாக வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னிங் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கெட்டுக்கட்டில் பார்த்தீங்கன்னா 32 மேட்சஸில் 18 வின்னும் கேகேஆர், இவங்க வந்து 14 வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா 7 வின்னும், இவங்க 4 வின் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் அவங்க டீம் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் வந்து ஆர்சிபி இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பவுலர்ஸ் கேகேஆரோட பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்து பேட்டிங் பண்ணும்போது ஈஸியாக அந்த பிச்சு பேட்டிங் சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் எடுத்து வின் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் லாஸ்ட்டாக பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் அது நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் நடந்ததில் பஞ்சாப் 176 ரன் அடிச்சிருந்தாங்க. அதில் லக்னோன்னு மாறி போட்டிருக்கு. பஞ்சாப் ஆர்சிபிக்கும் அவங்க 178 அதுக்கப்புறம் வந்து அடித்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே அந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லாஸ் ஆக வேண்டிய மேட்ச் தான். இம்பாக்ட் பிளேயராக ஒருத்தரை கொண்டு வர பட்சத்தில் வின் ஆகிருந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 விக்கெட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 விக்கெட்டும் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2 பேருமே நல்லா அடித்து வந்திருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் ஓவர் சூப்பர் ஓவர்லையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் கம்மியாக விழுது. இந்த இதில் பேட்டிங் நல்லா ஸ்கோர் பண்ணும்போது விக்கெட் கம்மியாக விழுந்திருக்கு. அதே மாதிரி 21 மேல வந்து ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும், அதாவது மெயினான குவாலிஃபயர் மேட்ச் இங்கே நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர் 6 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 15 விக்கெட்டும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 விக்கெட்டும் எடுத்துருக்காங்க. ஸ்பின் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 6ம், செகண்ட் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டும் எடுத்திருக்கு. இப்போ இதே ஒரு குறிப்பிட்ட இப்போ நரேன், அந்த எஸ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டேலண்டான ஸ்பின்னர்ஸ் இருக்கிற பட்சத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னு வேகமாக உள்ளும். அப்போ ஆர்சிபி ஆனவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா ஆர்சிபிக்கு அந்த அளவுக்கு ஸ்பின்னு வந்து பலம் இல்லை. ஸோ இவங்களுக்கு அந்த பலம் இருக்கிறதுனால சப்போஸ் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் பவுலர் 16 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இதில் செகண்ட் இதில் 14 விக்கெட்டும் ஈக்குவலாக எடுத்திருக்கிறாங்க. ஆர்சிபியோட பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸிஸ், பட்டிடார், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அஞ்சு ராவத், தினேஷ் கார்த்திக், கரண் சர்மா, மயங்க் தகார், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா யாஸ் தயால் வரலாம். இல்லைன்னா இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 or 3 இது சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு டோப்லே வந்து ப்ளே பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டிடார் வந்து கொஞ்சம் சரியாக ப்ளே பண்ண மாட்டேன்றாரு. அதனால அந்த இதை வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டீமும் வின்னிங்லேருந்து வராங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டு, வெங்கடேஷ் ஐயர்,
வெங்கடேஷ் ஐயர், ஷ்ரேயாஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், ரமன்தீப் சிங், சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐச் ராணா, அப்புறம் வருண் சக்கரவர்த்தி. இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீமோட இதில் தான் வந்து இருக்கிறாங்க. பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க டீமோட இதில். அதே மாதிரி வந்து பிலிப் சால்ட் வந்து இந்த பிச்சில் வந்து அவருக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து அவருக்கு கொஞ்சம் த்ரெட்ஸு மட்டும் இவர் ரோஸ் டோப்லாம் உள்ளே வந்தார்னா அவருக்கு கொஞ்சம் இருக்குது. அதை பற்றியான வீடியோ எல்லாமே நம்ம இப்போ இந்த இதில் வந்து கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ வந்து நல்லா பாருங்கள். அதில் இருந்து நம்ம பிளேயர்ஸை யாரை லீவ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு நடக்குன்னா மேட்ச்சு ஆர்சிபியிலக்கும் கேகேஆருக்கும் நடக்கு. எங்கன்னா பெங்களூரில் தான் நடக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு, பிளேயர் த்ரெட்னஸ் வச்சு தான் நம்ம இந்த பிளேயர்ஸை வந்து லீவ் பண்ணுறது எப்படி எடுக்கிறதுங்கிறத வந்து நம்ம சொல்ல போகிறோம். அதை வச்சு தான் நம்ம இதை எடுத்துருக்குறோம். இப்போது இந்த இதில் இருந்து வந்து பிளேயிங் 11ல் இந்த 9 பேரும் 4 பேரும் இந்த 4 பேரும் இந்த 9 கிரெடிட்டில் வந்து மஸ்ட்டாக பிளேயிங் 11ல் எப்படியும் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து நம்ம ஏற்கனவே ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு கொடுத்துருந்தோம். ஆனால் இன்னொன்று விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஆர்சிபி வந்து இது வரைக்கும் சேசினில் மட்டும்தான், அதாவது சேசினில் மட்டும்தான் அதிக முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. 11 டைம்ஸுக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டின் பிடிச்சா 3 டைம்ஸ் கிட்ட தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேட்டின் பிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு பேட்டின் வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சு. இது ஒரு கண்டிஷன். ஸோ ஆர்சிபி இவங்க கேகேஆர் பார்த்திங்கன்னா, கேகேஆர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டினும் செகண்ட் பேட்டினும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்கிறாங்க. ஈக்குவலாக அவங்க ப்ளே பண்ணதில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கிரவுண்டில், அதாவது பெங்களூர் கிரவுண்டில் யார் ஸ்ட்ரென்த்துனா கேகேஆர் தான் ஸ்ட்ரென்த்து. பார்த்திங்கன்னா 17 மேட்சஸில் அவங்க 11 மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. 6 மேட்சஸ் தான் தோற்றுருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஹெட் டு ஹெட்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாகவே நிறைய 4 மேட்சஸ் அதிகமாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆர் வின் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இதில் இருந்து யார் வருவா, யாரை ரொட்டேட் பண்ணி எடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச்சில் வந்து இந்த 9 இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ல் மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 2 தான், அதுக்கு மேலே வரமாட்டாங்க. ஏன்னா இந்த இதில் வந்து ஆண்ட்ரூ ரசல் வந்து இது இப்போ வர ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து விராட் கோலி, ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் வந்து ஆண்ட்ரூ ரசல். இதில் மேக்ஸிமம் இவர் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இவர் ஹிட் ஆர் ஃப்ளாப் தான் இந்த மேட்ச்சு. ஸோ இவரை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கேப்டன் கொடுத்து ஒரு டீமில், ரிஸ்கான டீமில் எடுங்க. அப்படி இல்லைன்னா எடுக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஸ்டார்க்கு. இந்த இதில் நீங்கள் ஸ்டார்க்கு வந்து ஹை பெர்சன்டேஜ் இதில் தான் அவரை எடுத்து வச்சுருக்குறாங்க. ஆனால் இப்போ அவருடைய பெர்சன்டேஜ் லோவாக இருக்குது. இவர் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ், அதாவது லோ பெர்சன்டேஜ் இல்லை ஆவரேஜில் இருந்தால் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம பார்க்கலான்னா, சப்போஸ் கேகேஆர் வந்து இந்த மேட்ச் லாஸ் ஆக போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரை உள்ளே கொண்டு வாங்க. அதே மாதிரி ஆர்சிபி வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ்வெல்லை எடுத்துகிட்டு உள்ளே வரணும். ஸோ இந்த கிரெடிட்டில் வந்து மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 2 ஆண்ட்ரூ ரசல், மேக்ஸ்வெல். அப்படி இல்லைனா தான், இல்லை கேகேஆர் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா தான் நீங்கள் ஸ்டார்க்கு எடுக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 8.5, இது 8.5ல் பெர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் பிரிக்கிறதா இருந்தால் அப்புறமா பிரிச்சுக்கிடலாம். அதை பற்றியும் சொல்கிறோம். இதில் ஃபேஃபு, ஷ்ரேயாஸ் ஐயர், ரிங்கு சிங், சிராஜ், இதில் வந்து இவரை மஸ்ட் பிக்காக எடுத்துக்கோங்க. இவருக்கு பெரிய அளவுக்கு த்ரெட்டு இல்லை, எந்த இதுவும் இல்லை, இவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரெண்டாவது சிராஜை எடுக்கலாம். சிராஜை எடுத்திங்கன்னா
ஆர்சிபி வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தால் இவரை எடுக்கலாம் 2. இப்போ ஃபேஃப் டு பிளஸிஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இப்போ வந்து இவர் வந்து உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபேஃப் டு பிளஸிஸ். ஆனால் த்ரெட்டு இருக்குது. சப்போஸ் இப்போ கோலி அவுட் ஆகிட்டார் அப்படின்னா கோலி எடுக்கிற இதில் வந்து நீங்கள் இவரை எடுக்க வேண்டாம். அப்படி இவர் எடுத்தீங்கன்னா கோலி எடுக்க வேண்டாம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 4ல் 2 அதிகம், 2 இல்லைன்னா 3. இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து மஸ்ட் பிக் மாதிரி வருவார். நீங்கள் ஒன்று சிராஜ் எடுக்கணும், இல்லைன்னா ஃபேஃப் எடுக்கணும். ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எடுத்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து தனியாக ஒரு டீம் கொல்கத்தா வின் ஆகும் அப்படிங்கிற ஒரு டீமில் எடுத்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 8 இதில் வந்து இவங்க 2 பேருமே லோ பெர்சன்ட்டில் இருக்கிறாங்க. சப்போஸ் இவங்க டீம் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னா இந்த 2 பேரும் மேபி உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டைப்பு. அப்படி இல்லைன்னா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டாக இருப்பார் இந்த மேட்ச்சில். இவருக்கு த்ரெட்டு இல்லை, பெரிய இது இல்லை. ஆனால் இவர் லோ பிக்கில் இருக்கிறதுனால இவரும் மஸ்ட் பிக்கில் வர மாதிரி வராரு. ஸோ இந்த 2 பேரும் வந்தாங்கன்னா மேக்ஸிமம் கேகேஆர் வந்து தோக்கிறதுக்கான கண்டிஷனுக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பேலன்ஸாக டீம் எடுத்தால் இவரை வந்து ஒரு டீமில் எடுத்து பாருங்கள், இன்னொரு இதில் இவரை விட்டுட்டு இவரை எடுத்து பாருங்கள். அப்படி நீங்கள் கேகேஆர் வந்து லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா 2 பேரையும் எடுங்க. அது உள்ளே வருவாங்க, லோ பர்சன்ட் பிளேயர்ஸ் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்து சுனில் நரைன், இவருக்கு வந்து நிறைய பவுலர்ஸுக்கு பேட்ஸ்மேனுக்கு த்ரெட்ஸ் இருக்குது இவர்கிட்ட. யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலிக்கு இருக்குது, மேக்ஸ்வெல்லுக்கு இருக்குது, அதே மாதிரி ஃபேஃப் டு பிளஸிஸுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இவர் கேமரான் க்ரீனுக்கும் இருக்குது. ஸோ நிறைய த்ரெட் இருக்கிறதுனால ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்து ட்ரீமுக்கு வர அளவுக்கு அது வந்துடுவார். ஸோ இது அதே மாதிரி தான் சக்கரவர்த்தியும். ஸோ நரைன் இல்லைன்னா சக்கரவர்த்தி, இந்த 2 பேரில் ஒருத்தரை எடுக்கலாம். இவர் லோ பர்சன்ட்டில் இருக்கார். ஸோ இவரை வந்து கொல்கத்தா ஜெயிக்கிற டீமில் இவரை எடுத்துருங்க, இவரையும் எடுத்துருங்க 1. அதே மாதிரி சேஸின் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்குதுன்னா இவங்க 2 பேரையும் கொண்டு போய் பாருங்கள். சேஸின் பண்ணுறாங்கன்னா நரைனை மட்டும் கொண்டு போங்க 1. சால்ட்டுக்கு வந்து மேக்ஸ்வெல்லு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோப்லே அவர் வந்தார்னா, ரேஸ் டோப்லே வந்தார்னா இவர் கண்டிப்பாக அவருக்கு ஃபஸ்ட்டு ஓவர் கொடுப்பாங்க. கொடுத்தா உடனே இவர் விக்கெட்டை மேக்ஸிமம் எடுத்துருவார். ஸோ இவரை வந்து ரிஸ்க்கான டீமில் கொண்டு போங்க. பேட்டிங் பிச்சு தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டோப்லே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு சி இல்லைனா விசி கொடுத்து எடுக்கலாம். டோப்லே இவங்க அல்சாரி ஜோசப்க்கு பதிலாக இவரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவர் அவுட் ஆயிடுவார் சீக்கிரத்திலே. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரை நீங்கள் அப்படி உறுதியாக அடிப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டீமில் சி எடுத்து விசி எடுத்து எடுங்க, இல்லைனா எடுக்க வேண்டாம். ஸோ இந்த இதில் இருந்து மஸ்ட் பிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், நிதிஷ் ராணால ஒரு பேர், இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தி, இந்த 3 பேரும் எடுக்கலாம். இவரை வேண்டாம், இவர் ரிஸ்க்கான டீமில் வேணால் இவரையும் ஒரு ட்ரம்ப்பாக கேகேஆர் தோக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரையும் எடுத்துகிட்டு போங்க. இப்போ வர இந்த இதில் இவர் தினேஷ் கார்த்திக் மட்டும்தான் பிளேயிங் 11ல் இருக்கார். ஒரு வேளை டோப்லே வந்தாங்கன்னா டோப்லேயை எடுத்துட்டு சிராஜை வந்து கூட நீங்கள் விட்டுறலாம். டோப்லே வந்து இந்த மேட்ச்சில் வந்தார்னா நிறைய விக்கெட் எடுக்க வாய்ப்பு ஒரு சில இது இருக்குது. அப்படி இவர் வரல அப்படின்னா தினேஷ் கார்த்திகை வந்து மஸ்ட் பிக்காக எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ரவாத்து, பட்டிடார், லூமர் வந்து வருவாங்க. வந்தால் அதாவது ஆர்சிபி பேட்டிங்கில் வந்து ரொம்ப வீக்காகி சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா அவங்களுடைய பேட்டிங் ஸ்கோர் வந்து குறையிற மாதிரி இருக்கலாம் இவங்க கூட. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் இம்பேக்ட் பிளேயராக இவர் வருவார். கேகேஆருக்கு பவுலிங் சைடில் வர்றப்போ இவர் இம்பேக்ட் பிளேயராக வருவார். 2 பேரில் யாராவது ஒருத்தங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க. 2 பேரும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுங்க.
ஆனால் இவருக்கு வந்து செகண்ட் பவுலிங் வந்து ட்ரை பண்ணலாம், ஆனால் வருவாராங்கிறது டவுட்டு தான். இவர் பட்டிடாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதே மாதிரி அல்சாரி ஜோசப்புக்கு இந்த பிச்சு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் டோப்லே கொண்டு வந்து அல்சாரி ஜோசப்பை விட்டுறலாம். இப்போ இந்த ரவாட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுவும் இவர் வந்து கொஞ்சம் லோ கிரெடிட்டில் இருக்கிறாரு, கீப்பர் செக்ஷனில் வேறு வராரு, உங்களுக்கு கீப்பின் அண்டு இது சேர்த்து பண்ணுறதுனால அவர் வந்து பண்ணிடுவார். ஸோ இந்த இதில் இருந்து மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 3 அவ்வளோதான். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவாட்டு. அதே மாதிரி ஆர்சிபி தோக்குற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து அவங்க வந்து கம்மியாக தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி கம்மியாக தான் அடிப்பான்னு நினச்சிங்கன்னா இவரை எடுங்க. அவங்க வந்து இதில் எடுப்பாங்க இம்பேக்ட் பிளேயராக. இந்த 2 பேரையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் சர்மாவை வேணாம், ஒரே ஒரு டீமில் கேகேஆர் வின் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு டீமில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ் அண்ட் லோ கிரெடிட் பிளேயர்ஸு. இதில் இருந்து எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 பிளேயர், அல்சாரி ஜோசப்பில் அவரும் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்கார். ஆனால் இந்த 4 பேரில் இருந்து உங்களுக்கு 2 பேர் இல்லை ஒருத்தங்க உறுதியாக உள்ளே வந்துடுவாங்க. அதில் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஐச்சிரனா. அதே மாதிரி இந்த இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டரில் டோப்லே உள்ளே வராரு அப்படின்னா இவரை ஒய்தயால் எடுக்க வேண்டாம். இல்லை டோப்லே வரல அப்படின்னா இந்த ஒய்தயால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட்டிங்களா? ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு நிறைய விக்கெட் உழுது, அங்கே ஸ்பின்னுக்கு கொஞ்சம் குறைஞ்சதாலும் ஃபாஸ்ட்டுக்கு விக்கெட் உழுது. இவரை வந்து கூட இம்பேக்ட் எடுப்பாங்க. இப்போ ஆர்சிபி நல்ல பேட்டிங் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இவரை ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவர் மேக்ஸிமம் டீமில் இருந்தாலும் இருப்பார். அதாவது இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆர்சிபி வந்து இப்போ டீமில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒய்தயால் வந்து இப்போ ஆர்சிபி வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறாங்கன்னா இவங்களை வந்து இம்பேக்ட் பிளேயராக செகண்ட் இதில் தான் எடுப்பாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு இதில் எடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ டோப்லே வரலன்னா இவரை எடுக்கலாம், இல்லைன்னா இவரை எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கப்புறம் டகார் ஆர்சிங். இவர் ஆர்சிங் வந்து பேட்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. சப்போஸ் டாப் ஆர்டர் இப்போ கேகேஆருக்கு ஃபெயிலியர் ஆகுது அப்படி என்ன ஆர்சிபி வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவர் ஆர்சிங் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த டகார் வந்து நல்ல ஒரு பவுலர் தான், ஆனால் அவருக்கான அந்த இது வந்து கிடைக்க மாட்டேங்குது சரியாக. ஆனால் இவருக்கு கொஞ்சம் விக்கெட் எடுக்க எபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆர்சிபி வந்து வின் ஆகுற சமயத்தில் இவங்க வந்து உள்ளே வருவாங்க. இவங்க இந்த 2 பேரில் யாராவது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரொட்டேஷன் பண்ணி, அதாவது இவங்க வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயர் மாதிரி இவங்களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் டோப்லே வந்து இவங்களை எடுக்க வேண்டாம். அப்படி டோப்லே வரலன்னா இந்த 2 பேரில் ஒருத்தங்களை வந்து ஒரு டீமில் ஆர்சிபி வின் ஆகிற டீமில் எடுத்துகிட்டு பாருங்கள். இவரை வந்து எதில் எடுக்கணும்னா கொல்கத்தா டீம் வந்து தோக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு டீம் எடுத்திங்கன்னா இதில் இவரை எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50க்கு கீழே வந்து 4 to 3 பேர் இருக்க ஒரு வாய்ப்பு வரும் எல்லா மேட்ச்லேயும். அந்த அவங்கள நம்ம எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம ஜிஎலுக்கு வந்து நல்ல ஒரு பிளேஸுக்கு போக முடியும். எல்லாம் நல்ல பிளேயராக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் ஃபிக்ஸ்டு பிளேயர்ன்ட்டு ஒரு 5-7 பிளேயர் வச்சுட்டு மீதி இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணணும். இவங்க 2 பேரும் ஆர்சிபி வின் ஆகிற இதில் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து கொல்கத்தா வந்து வின் ஆகிற இதில் இவங்களும், அதே மாதிரி கொல்கத்தா லாஸ் ஆச்சுன்னா இவங்களும் உள்ளே வருவாங்க. அதே மாதிரி கேப்டன், வைஸ் கேப்டன். இப்போ இதில் மேக்ஸிமம் எல்லாருமே சேஃப் சைடு கேப்டன் தான் இருக்கிறாங்க. ரிஸ்க்கான இதுன்னா நரேனுக்கு கொடுத்து பாருங்கள். நரேன் பேட்டினும் பண்ணுவார், பவுலினும் பண்ணுவார். ஸோ இவங்களுக்கு த்ரெட்ஸு நிறைய இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு கொடுத்து பாருங்கள். ஃபேஃப் 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணலை. ஸோ ஒரு டைம் கொடுத்து பாருங்கள். கோலிக்கு வந்து ஒரே ஒரு டீமில் ஆர்சிபி வந்து வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுங்க. ஆனால் மேக்ஸிமம் இவர் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்றைக்கி மேக்ஸ்வெலுக்கு ஆர்சிபி ஜெயிக்கும் அப்படிங்கிற டீமில் இவருக்கு ஒரு C கொடுத்து எடுக்கலாம். இவர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம் இன்றைக்கி வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரசூலுக்கு
ஒரு ட்ரீம் டீம் கண்டிப்பாக வந்துடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விசி இல்லைன்னா சி அளவுக்கு பெர்ஃபார்மருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இவருங்க ஆர்சிங், இவருக்கும் ஒரு சி அளவுக்கு ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. அது போக ரிஸ்கான பிக்குனா சால்ட்டுக்கு கொடுக்கலாம், அஞ்சு ரவத் கொடுக்கலாம், தினேஷ் கார்த்திக்கு கொடுக்கலாம், வெங்கடேஷ் ஐயர் ஒருத்தர், அவருக்கு ஒரு விசி கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா டோப்ளி வந்தார்னா அவருக்கு ஒன்று கொடுங்க. அப்படி இல்லைன்னா பவுலிங்கில் ஸ்டார்க்குக்கு சிவிசி அளவுக்கு வரமாட்டார், ரிஸ்க்கு தான், ரிஸ்கில் வேணால் ஒரு இதை கொடுத்து பாருங்கள்.